பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 984வது நாளை எட்டுகிறது. இந்த நாளில் காசா மக்கள் படும் அவ்வளவு அவதிகளுக்கும், கஷ்டங்களுக்கும், நஷ்டங்களுக்கும், பட்டினிக்கும், பசிக்கும் இடையே ஒரு மிதமாக ஆறுதல் தரும் செய்தி. ஈரான் இப்பொழுது அமெரிக்காவிடமும் அரபு நாடுகளிடமும் நன்றாக இழப்பீடுகளை வாங்கி கொண்டது. நிறைய பணம் கைமாறி இருக்கு. இனிமேதான் பணம் மாறுதுங்கிறதெல்லாம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் நமக்கு சற்று ஆறுதல் தருகின்ற ஒரு செய்தி என்னன்னா, ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காசா இஸ் நோ லாங்கர் அன் ஐசோலேட்டட் செகண்டரி இஷ்யூ. காசா தனியாக விடப்பட வேண்டிய அல்லது ஒரு இரண்டாம் தரமான விஷயம் என்று எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. இது ஒரு முத்தான வார்த்தை. அடுத்தது, எண்டிங் வார் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ் மீன்ஸ் லெபனான். எல்லா முனைகளிலும் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது லெபனான் தான் உடனடியாக அர்த்தம் கொள்ளப்படுகிறது என்றாலும், காசா இஸ் நவ் explicitly named as an inseparable precondition for permanent peace in all fronts. காசாவை என்ன சொல்றாங்க? காசா இஸ் நவ் எக்ஸ்பிளிசிட்லி நேம்டு. சும்மா போயிட்டு வரல சுவிட்சர்லாண்டுக்கு. அங்க தெளிவா அப்பாஸ் அகர்சி சொல்லியிருக்காரு, காசாலையும் அமைதி வர வேண்டும். இன்செப்பரபிள் ப்ரீ கண்டிஷன், அது ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு முன் நிபந்தனை அல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நிபந்தனை. ஃபார் பெர்மனன்ட் பீஸ் இன் ஆல் ஃப்ரண்ட்ஸ். இதை சொல்லிட்டு ஐஆர்ஜிசி அனௌன்ஸ் பண்ணது, எங்களுடைய வான்வெளி தடைகளும் போர் படைகளும் தயாராக இருக்கிறது, மிசில்களும் தயாராக இருக்கிறது, அமெரிக்கா ஈரலாம்னு எதுவும் நடக்காது. ஆக இந்த 60 நாளுக்கு உள்ளால் பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய, இனி பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லை, திரும்ப ஒரு டேட்டை யாரும் சொல்லவும் இல்லை. நாங்கள் ஒரு டெக்னிக்கல் மெக்கானிசத்தை அங்கே நாங்கள் நிறுத்திவிட்டு வந்திருக்கிறோம் என்று அமெரிக்காவும் சொல்லுகிறது, ஈரானும் சொல்லுகிறது. அது இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய புரிந்துணர்வில் உள்ள கருத்துக்களை எப்படி செயல்படுத்துவது என்பதுதான். இதனிடையே கத்தர், ஜோர்டான், பஹ்ரைன் இந்த நாடுகள் என்ன செய்திருக்கின்றன என்று சொன்னால், நம்ம இப்போ ஈரானோடு குஜாலாயிர வேண்டியதான், ஈரானோடு நாம் நண்பர்களாக ஆகிவிட வேண்டியதான். அரப்ஸ் பெக் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி cannot be from அமெரிக்கா. அதாவது பீஸும் ஸ்டெபிலிட்டியும் சேஃப்டியும் பாதுகாப்பும் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் அமெரிக்காவிடம் இருந்து வராது, ஆனால் ஈரானிடம் இருந்து வரும் என்று இந்த நாடுகள் ஓடோடி போய் ஈரானுடைய காலில் விழுந்திருக்கின்றன. அதுல ஜோர்டானும் சேர்ந்திருக்கு, பஹ்ரைனும் சேர்ந்திருக்கு, கத்தரும் சேர்ந்திருக்கு. கத்தர் ரொம்ப நெருக்கமாக ஈரானுடன் பேசி இருக்கிறது. அப்போ ஈரான் அந்த பேச்சுவார்த்தையில 5 பாயிண்ட் இருக்கு. நமக்கு இப்ப தேவை 5 பாயிண்ட்ல 4 பாயிண்டும் ஒப்பந்தத்தை பாராட்டுகிறோம், ஈரானுடைய துணிவை பாராட்டுகிறோம், ஈரானுடைய போர்த்தாய தந்திரங்களை பாராட்டுகிறோம், ஒரே பாராட்டு. அதுக்கு பிறகு கடைசியா ஈரான் என்ன சொல்லிருக்குன்னா, நம்ம பாலஸ்தீனத்தையும் லெபனானையும் இதில் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும், நாம் ஒன்று சேரணும், அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். ஆனால் பாலஸ்தீனத்தையும் லெபனானையும் ஒன்று போலவே பார்க்க வேண்டும். பாலஸ்தீன மக்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு அளவில்லை என்று சொல்லிவிட்டு ஈரான் சொல்லியிருக்கு, இஸ்ரேல் இஸ் இன்கேபபிள் ஆஃப் லாங் டைம் சீஸ்ஃபயர். இஸ்ரேல் ஒரு நீண்ட கால போர் நிறுத்தத்துக்கு சரியா தகுதியற்ற நாடு. 2வது, எத்னிக் கிளீன்சிங் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எய்ட். அதாவது அங்கே கொலைகளை நேற்று 1+1 கொலை செய்திருக்கான். ஒருவர் கொலை செய்யப்பட்டு சகிதாக்கப்பட்டிருக்கிறார், ஒருவர் காயம்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் அது அதிகம்னு சொல்றாங்க. ஒரு பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எத்னிக் கிளீன்சிங், அதாவது இன சுத்திகரிப்பு வேலைகளையும் தொடர்ந்து உணவுப் பொருட்கள், ஹியூமானிட்டேரியன் ஏரின்னு சொல்லிவிட மனிதாபிமான உதவிகள் போகாமலும் தடுத்து கொண்டு இருக்கிறது.
அதனால ஈரான் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ லெபனானை போல இன்னும் இல்லை, லெபனானுக்கு முன்னாடியே காசாவை தூக்கி வைக்கணும் அப்படின்னு அரபு நாடுகள்கிட்ட சொல்லியிருக்கு. இதை சொல்லிட்டு ஒரு ஆங்கில நாளேடு சொல்லுகிறது, ஒரு நாடுகள் இல்லை நிறைய சொல்லுது, இதுவரைக்கும் ஈரான் கொஞ்சம் ஆறுதலாட்டாதான் இருந்தது போராளிகளுக்கு காசாவில். ஆனா இந்த அரபு நாடுகள் இப்பொழுது ஈரானிடம் வந்து மண்டியிடுகிறார்களே, இந்த அரபு நாடுகள் பெரும்பாலும் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு காம்ப்ளிசிட், இஸ்ரேலுக்கு உதவியாக உடனுடன் கூட்டுப்படுகொலைகளை செய்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி தன் வருத்தத்தை தெரிவிக்கிறது. ஆக நமக்கு இன்றைக்கு 984வது நாளில் ஆறுதல் தரக்கூடிய செய்திகள் காசாவில் நடப்பதால் நாம் அதிலிருந்து தொடங்குகிறோம். அமெரிக்கா அடைந்தது தோல்வி இல்லை. அமெரிக்க பத்திரிகையில ட்ரம்ப் இஸ் நாட் ஒன்லி டிபீட்டட் பட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், விரக்தியாகி ஒரே பக்கமா ஈரான் பக்கம் சேர்ந்துட்டாரு. இதனால ஜேடி வான்ஸ் இஸ்ரேலை கட் பண்ற மாதிரி பேசுறாரு. எல்லாம் நாடகமாகவும் இருக்கும், பின்னாடி உதவியும் செய்வானுவான். இஸ்ரேலுங்கிற ப்ராஜெக்டை அழிய விடமாம தடுக்க பார்ப்பானோ. ஆனா இப்ப ஈரான்கிட்ட அது நடக்காதுங்கிறதான் நமக்கு இருக்க ஒரே இது. ஆனா ட்ரம்ப் மத்தியானம் சொல்லிட்டான், எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்த அமெரிக்க நண்பர்களுக்கு நன்றி, நாங்கள் இனி தனித்தன்மையோடு எங்களுடைய பாதுகாப்பை வளர்த்து கொள்வோம் என்று அவனும் ஒதுங்குறான், இவனும் ஒதுக்குறான். ஏன்னா அவ்வளவு வட்டி வாங்கியிருக்கான், அவ்வளவு நஷ்டத்தை சந்திச்சிருக்கான். இப்ப ஒதுக்குறதுல நம்ம இதே காணொலியில ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் நம்ம சொன்னோம், இன்னும் 10 வருஷத்துக்கு இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய புரொடெக்டரேட்டாக இருக்கும் என்று ஒரு ஒப்பந்தத்தை இப்பொழுது போட்டிருக்க ஒப்பந்தம் 2028 முடியும். அதுல இருந்து இன்னும் 10 வருஷம் 2038 வரைக்கும் அமெரிக்கா தான் இஸ்ரேலை காப்பாற்றணும்னு சொன்னவன் இன்னைக்கு ஈரானுடைய கை மேலோங்கி வந்ததால் என்ன சொல்றான்னா, நான் கொஞ்சம் இண்டிபெண்டா தான் இருக்க விரும்புறேன் அப்படிங்கிறான். ஆனா அமெரிக்கா வந்து ஈரானிடம் இந்த நாள் ஒரு வேலையை சொல்லியிருக்கு, கொஞ்சம் இந்த ஹிஸ்புல்லாவை ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. நீ இஸ்ரேலுக்கு போற ஃபண்டை பெர்மனண்டா நிறுத்து, அப்புறம் பார்ப்போம். ஹிஸ்புல்லா வந்து ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி, நாங்கள் ஒப்பந்தங்களில் வாக்கு கொடுத்தது எப்பவும் மீறுவது இல்லைன்னு. இப்போ ஈரானுக்கு நேற்று இன்னைக்கு வரக்கூடிய செய்தி, ஈரானுக்கு லெபனானை போல ஈக்குவலா, நான் சொன்ன பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் அன் ஐசோலேட்டட் அண்ட் செகண்டரி இஷ்யூ, பாலஸ்தீன் இஸ் எ பிரைமரி இஷ்யூ. இதுல என்ன கவனிக்கணும்னா, காசாவை பல இடங்கள்ல காசான்னு சொல்லாம பாலஸ்தீனம்னு சொல்லுது. ஏன்னா வெஸ்ட் பேங்க் இந்த பகுதிகளில் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் இஸ்ரேல் நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆகவே அவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என்று நினைப்போம். அடுத்தது இந்த $12 பில்லியன் உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஈரான் வந்து 36 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் டெய்லி, இந்த எம்ஓயுக்கு சுவிட்சர்லாந்து கிளம்பினாங்கல்ல, அன்னையில இருந்து 360 லட்சம் பேரல்ஸ் ஆஃப் ஆயில எண்ணெயை தினமும் விற்பனை செய்கிறது. இந்த பணத்தை என்ன செய்வீங்கன்னு கேட்டா, அப்பாஸ் அகர்ஜியும் IRGC கமாண்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்ல, விகரஸ்லி வி வில் அப்டேட் அவர் டிஃபென்ஸ், எங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவோம். அப்பாஸ் அகர்ஜி சொல்லியிருக்காரு, பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்னும் இது மாதிரி உள்ள விஷயங்களை ரீபில்டு பண்றதுக்கு இதை நாங்க கண்ணை பத்திட்டு செலவழிப்போம் அப்படின்னு இருக்காரு. ஆனா ஜேடி வான்ஸ் என்ன தெரியுமா சொல்லிருக்கான், அதை அப்படியே வாந்தி எடுத்துருங்க ட்ரம்ப். இன்னைக்கு நீங்க இந்த பணத்தை கல்ஃப் நாடுகள்ல சோயாபீன்ஸு, வெண்டைக்காய், கேரட்டு இதெல்லாம் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு. அது என்ன வாங்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும், பொத்திட்டு இருடான்னு சொல்லியிருக்காங்க. யார்? அப்பாஸ் அகர்ஜியும் முகமது பாக்கர் கலீஃபாவும். நீங்க பேசாம இருங்க, என்ன செய்யணும் அந்த படத்தைன்னு எங்களுக்கு தெரியும், ஒழுங்கா ரிலீஸ் பண்ணுங்க. ஆனா ஊர்ஜிதம் செய்யாத தகவல்கள் என்ன தெரியுமா வருது, நிறைய பணத்தை அள்ளி கொட்டி தான் இந்த 14 நிபந்தனைகளுக்கும் ஈரானை வர வைத்து இருக்கிறார்கள். அப்போ இப்ப ஈரானு பாலஸ்தீனை முன்ன எடுக்கிறது தான் சரியா இருக்கும். தங்களுக்கு பணம் சைத்தானும் கூட பணம் வந்ததுன்னு இருக்கல, இப்போ அவங்க தெளிவாக வந்து விட்டார்கள். இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் அவங்களுடைய பாதுகாப்பு ஈரான் இருக்குன்னு நினைக்கும் போது, ஈரான் வந்து பாலஸ்தீனை நம்ம விட்டுற முடியாது. பாலஸ்தீன் இஸ் அன் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் தி சீஸ்ஃபேர் அல்லது பீஸ், அமைதி. இந்த பகுதியில் எல்லோரும் அமைதியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீனம் விடுதலை அடைய வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது. அடுத்தல லெபனான்ல இவன்
சீஸ்ஃபயரை மீறி தாக்கி இருக்கிறான். ஆனா ரிதுவான் போல்ஸு பர்டிகுலரா என்ன செய்யறாங்கன்னா, காசாவில கூட்டுப்படுகொலை செய்தவர்கள் இங்க வந்தா அவனோட சுத்தியே மோப்பம் பிடிச்சு கொலை செய்யறான். நேத்தோ ஒரு கமாண்டரை, முக்கியமான கமாண்டர், காசாவில குழந்தைகளை கொலை செய்த ஒரு கமாண்டரை கொலை அழித்திருக்கிறார்கள். அவருடைய ஃபியூனரல் நடக்குது, எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறாங்க. இந்த ஒரு பத்திரிகை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அதை படித்து காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதனால் அதை சொல்லுகிறேன். While international courts have failed to bring those implicated to justice, Hezbollah is now targeting out the leadership of the Israeli 401st Brigade. சில இடங்கள்ல 41 வந்துட்டு 401வது பிரிகேட் தான். என்ன சொல்லுதுன்னா, இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ் ஹேவ் ஃபெயில்டு. இந்த உலகத்தில் இருக்கின்ற உலக நீதிமன்றங்கள் எல்லாம் இந்த மக்கள் கொலை செய்தவர்களை நீதியின் முன் நிறுத்த தவறிவிட்டதே. While international courts have failed to bring those implicated to justice, நீதிக்கு முன்னால் அவர்களை நிறுத்தவில்லை. Hezbollah is now picking. Hezbollah இப்ப கரெக்டா தேர்ந்தெடுக்கிறாங்க, டார்கெட்டிங், அவங்களை குறிவைத்து அழிக்கிறார்கள். கடைசியில் என்ன எப்படி முடிக்கிறது என்று சொன்னால், இது ராயல் நியூஸ்ங்கிற ஒரு நியூஸ் சேனல்ல வந்தது. கடைசியில் அது எப்படி முடிக்குதுன்னு சொன்னா, சர்வதேச நீதிமன்றங்கள் செய்யாததை ரிதுவான் போல்ஸ் செய்து முடித்து விட்டது. அப்ப நியாயம் எங்க கிடைக்குது? ரிதுவான் போல்ஸ் கிடைக்குது. இன்னைக்கு இந்த ஒப்பாரிக்கிடையே இந்த ராயல் நியூஸோடைய செய்தி ஓடி வருவது மக்களை பெரிய அதிசயத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஆக ஹிந்து ரஜப் ஜனவரி 2024 கொலை செய்யப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். 2026 ஜூலையிலும் ஜூன் மாதத்திலும் அவர் திரும்ப பேசப்படுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய சித்திரவதைக்கும் சாவுக்கும் தயாராக இருந்தவர்கள் பழிவாங்கப்பட்டு விட்டார்கள். அடுத்தது, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட்ல இந்த கேஸ் இருக்கு, அதை சுட்டி காட்டி தான் அவர் சொல்லார். இன்டர்நேஷனல் கோர்ட்ல எவ்வளவு கெஞ்சியும் இந்து ரஜபை கொலை செய்ததுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல, இப்ப கிடைச்சிட்டு. அடுத்தது, காசால ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, காசால இவன் என்ன செய்திருக்கான், நிறைய முனாஃபிகளை பிடிச்சி பணம், ஆயுதம், ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஹமாஸுக்கு எதிராக சண்டை போடுவதற்கு அனுப்பியிருக்கான். இப்போ இந்த குழுக்கள்லாம் என்ன செய்துட்டாங்க, ஹமாஸோட சேர்ந்துட்டாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. எக்கச்சக்கமா பணமும் ஆயுதமும் கிடைச்சிருக்கு. இத முன்னாள் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் ஆபீசரும், அடுத்தது பப்ளிஷ்டு பை ஜெட்மேன் இஸ்ரேல் என்ற நியூஸ் பேப்பரும் இதை அப்படியே வெளியில கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு மாறிவே ஹரஸ் எல்லா பத்திரிகையும் கொண்டு வந்துட்டு. இது நான் நேற்று வீடியோ போட்டிருந்தா அதை சொல்லியிருப்பேன். நேற்று இன்றைக்கு காலையில போட்டிருந்தா சொல்லியிருப்பேன். இந்த காலையில போட முடியாதனால இப்ப சொல்றேன். அப்போ இது நத்தியானுகிட்ட இந்த இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ், இந்த இதை கண்டுபிடித்தவங்க, ஜெட்மேன் இஸ்ரேல்ல உள்ளவங்க எல்லாரும் போய் என்ன சொல்றாங்கன்னா, என்னடா நமக்கு எதிராக இப்படி ஒரு போல்ஸியா கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கிடையில இன்னொரு சற்று ஆறுதலான செய்தி என்னன்னா, ஹூத்திஸ் நாங்க இதுவரைக்கும் ஈரானுக்காக யாரையும் தாக்கல, 1-2 தாக்குதல்களை தவிர, நாங்க பாலஸ்தீன் பிரச்சனை கையில் எடுத்தால் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோன்னு ஓப்பனா ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஹமாஸும் மற்ற போராளிகளும் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த MOU கையெழுத்து ஆகிற வரைக்கும் காத்திருப்போம். கையெழுத்தான பிறகு ஈரானுடைய கைகள் ஓங்கிய பின் நாம் என்ன செய்வோம், பாலஸ்தீன்ல அமைதியை கொண்டு வருவோம். இப்ப ஈரானும் பாலஸ்தீன் அமைதியும் சேர்ந்ததுதான் ரீஜனல் பீஸ்ன்னு சொல்லுது. அதனால நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.